எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு, வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல, எங்ககிட்ட கொடுக்க முடியாது. நாங்க நீதிமன்றம் போனோம். ஆர்டிஐல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும். ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ 11 மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ 4 நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க, கொடுக்கல. அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு 11 விழுக்காடு 13 விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன். நான் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பாக்குறேன். சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது.